வாங்க இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வந்து ஒரு இனிப்பு சீடை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கிருஷ்ணருக்கு பிடிச்சது சீடை, அந்த மாதிரி உள்ள அவல் லட்டு எது வேணாலும் நம்ம செய்யலாம். நம்ம ஏற்கனவே நான் உப்பு சீடை போட்டுட்டேன் முன்னாடி. இப்போ வந்து நான் இனிப்பு சீடை போட போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு 6 ஏலக்காவை நம்ம எடுத்து வச்சுக்கணும். 1 கப்பு நம்ம பச்சரிசி மாவு, நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் போடுறோம்ல அந்த மாவு தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து 1/4 கப்பு தேங்காய் பூ சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து 3/4 கப்பு நம்ம வெல்லம் எடுத்துக்கணும். நெய் இருக்கு, ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த 1 கப் மாவை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ பேன் காஞ்சிருச்சு. இப்போ இந்த 1 கப் மாவை கோபுரமாக எடுத்துக்கணும். இந்த 1 கப் மாவை வந்து நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும். நான் வச்சிருக்கிறது இடியாப்பம் மாவு. அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். இதை விட நமக்கு இது நல்லா தான் இருக்குது. இது நல்லா செய்யலாம், வெடிக்காது. அது சீடையும் நல்லா இருக்கும். லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இது மாவு நல்லா வறுவட்டுருச்சு. லேசாக தொட்டு பார்த்தாலே அந்த வரவரப்பு தன்மை தெரியும். லேசாக சூடும் ஏறணும், கொஞ்சம் வறுவடவும் செய்யணும். கொஞ்சம் அப்படி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் செவந்து போயிடும். விடாமல் கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறினா போதும், இறக்கிடலாம். அந்த மாவை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 கப்பு தேங்காய் பூ இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். ஈரத்தன்மை இல்லாமல் சலசலன்னு வரணும். இதையும் நல்லா வறுத்துக்கணும். அந்த வறுக்கிறது நெய் போட்டு வறுக்கிறது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். அடுப்பு அப்படியே சிம்லேயே வச்சுக்கிட்டே செய்வோம். அப்படியே ட்ரையாக வரும் பாருங்க, ஒரு மாதிரி சலன்னு வந்துடும். அந்த ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது. பூ அந்த தேங்காய் பூ ஒரு பொன்னிறமாக வந்துருச்சு. இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து நல்லா வரணும். வெள்ளை வெள்ளையர்னு இருக்கக்கூடாது. இனிப்பு சீடைக்கு இப்படி தான் இருக்கணும். இப்போ இதை எடுத்து மாவோட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வந்துருச்சு பாருங்க, நல்லா முறுமுறுன்னு ஒரு மாதிரி நல்லா செவந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாவுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த அப்படியே நெய் வாசனையும் அந்த தேங்காய் வறுத்த வாசனையும் சேர்ந்து ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ இதோட இந்த 6 ஏலக்காய் பவுடரை நம்ம கலந்து இது பண்ணிக்கிறோன்னா. இப்போ இதுக்கு 3/4 கப்பு நம்ம 1 கப்பு மாவு கோபுரமாக எடுத்துருக்குறோம். இதுக்கு 3/4 கப்பு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப வேண்டியதில்லை, 1/4 கப்பு சேர்த்தா போதும். அப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பொரிக்கட்டும். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பாகு கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து இதுக்கு பதமெல்லாம் வேண்டாம். ஒரு 2 கொதி கொதிச்சு அந்த இது வெல்லம் கரைஞ்சி 2 கொதி கொதிச்சு அப்படின்னு நுர கட்டி வரும்போது நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். மண் கல் இருக்கும். நம்ம வந்து நான் உருட்டு வெள்ளத்தில் பெரும்பகுதி கல் மண் ரொம்ப குறைவாக இருக்கும், இருக்காது பெரும்பகுதி. அதனால நான் உருட்டு வெள்ளம் தான் எப்போதுமே எதுக்கும் யூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் நம்ம வடிகட்டிக்கணும், ஏன்னா சீடை மென்று சாப்பிடும்போது அப்படியே கடிபடும். இதை நம்ம ஊற்றி கிளறிக்கலாம். இப்போ இந்த பாகை ஊற்றி நம்ம கிளறிக்கலாம். ரொம்ப நேரம் ஆற வச்சு கிளறக்கூடாது, அந்த சூடு இருக்கணும். அப்போ தான் அந்த மாவு வெந்து நமக்கு சீடை வந்து நல்லா வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிற இதையும் ஊற்றிக்கலாம், வெள்ளை கரைசலையும். அப்படியே இறுகி இழுத்துரும் அந்த மாவு. மெல்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் தண்ணியை பூரா இழுத்துரும் அந்த பாகு பூரா. பாருங்க இறுகி எப்படி வருதுன்னு. உங்களுக்கு ஒரு வேளை மாவு எதுவும் தண்ணியா நீங்கள் பாகு அளவுகளை கூட குறைய ஊற்றிட்டிங்கன்னா, அளவை தண்ணியை கூட குறைய வச்சுட்டிங்கன்னா
பச்சரிசி மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதே இப்போ நீங்கள் அரைக்கிற இதுக்கு சேர்த்த மாவு மிச்சம் இருக்குது வச்சுக்கோங்க. எப்போவுமே அப்படி இருந்ததுன்னா அதை போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஊற்றினாலும் இஞ்சி அப்படியே இழுத்துரும், கெட்டியாயிரும். மாவு வந்து ரொம்பவெல்லாம் அடித்து பிசையவெல்லாம் வேண்டாம், சும்மா லூஸாக விட்டு பிசைஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ நமக்கு மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அடிச்செல்லாம் பிசையக்கூடாது, சும்மா சாதாரணமாகவே பிசைஞ்சு உருட்டி வைங்க, சரியா இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இது மேலே வந்து ஒரு சொட்டு நெய் அப்படியே லைட்டாக தடவி வச்சோம்னா காயாமல் இருக்கும். நம்ம உருட்டுறது கையில் ஒட்டாமையும் வரும். அவ்வளோதான். இனிமேல் சீடையை உருட்ட நம்ம சீடையை எடுத்து இப்படியே நம்ம வந்து உருட்டி போட்டுக்கலாம். சும்மா இறுக்கி எல்லாம் அமுக்காதீங்க, சும்மா அப்படியே எடுத்து போடுங்க. அது எந்த அளவுக்கு நம்ம சைஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்படி எல்லாத்தையும் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சீடை ரெடியாக உருட்டி வச்சாச்சு. இப்போ நமக்கு ஆயிலும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு மிதமான சூட்டில் நம்ம பொரிச்சு எடுக்கணும். அந்த சீடையை எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். நம்ம சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸாக ஊற்றிக்கணும்னாலும் ஊற்றிக்கலாம். போதும். இதை போட்டு போட்டு எடுக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். வேகட்டும். போட்ட உடனேயும் திருப்பக்கூடாது, கொஞ்சம் ஒரு செகண்ட் விட்டுட்டு அப்புறம் திருப்பணும். அடுப்பு எவ்வளவுக்கு அளவு நம்ம சிம்ல வச்சு பொரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு வெந்து உள்ள வெந்து நல்லா கிறிஸ்பியா வரும். வந்துட்டு இருக்கு. இனிமே எடுத்துடலாம். எடுத்து பவுல்ல போட்டுக்கலாம். மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதையும் எடுத்துடலாம். வந்துருச்சு. நம்ம எடுத்தாச்சு. வாங்க இப்போ நம்ம வந்து நல்லா இனிப்பு சீடை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாவும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நல்லா சிறப்பாக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நம்ம வந்து இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்துட்டு
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை.